ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரோ. ஆனா அந்த ஸ்டோரி ஸ்ட்ராங்கா இருக்கா சாங் எல்லாமே நல்லா இருக்கு. படமே இதாங்க, ஒரு சேவல் இது பலி ஆகுதா பலி ஆகலையா, இதுதான் கதை. படம் வந்து எனக்கு அவ்வளவா கதை புரியல. புரியலன்னு சொல்றது வந்து மேபி வேணா அந்த ரெண்டு மூணு சீன்ஸ் அப்படி வேணா சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ரூட்டடா இருக்கு, ரொம்ப ரூட்டடா இருக்கு. அதாவது இப்ப வில்லேஜ்ல வளர்ந்தவன் இருக்கான்ல ப்ரோ, அவன் பார்த்தான்னா படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுவான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே புரியும் அந்த படத்துல. இப்ப அவன் இங்க நம்ம சிட்டி பேஸ்ட் ஒரு படம் பண்ணோம்னா வில்லேஜ்ல உள்ளவனுக்கு புரியாது. அது ஒரு மாதிரி லாங்கா டிஸ்டன்ஸ்ல தான் பார்ப்பான். அது மாதிரிதான் அந்த அந்த கன்வர்ஷன் தான் ப்ரோ இங்கே நடக்குது. எனக்கு வந்து மியூசிக் இல்லாதது வந்து அவ்வளவா தெரியல. என்னன்னா நேச்சுரலான சவுண்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த குயில் சத்தம் போடுறது அதுல ரொம்ப பிடிச்சி. ரொம்ப சிமிலர் சீன்ஸ்ல அவர் வந்து விஃபார்ம் ஆகிற சீன், அந்த பொண்ணோட பெயின், கேர்ள்ஸ் கோ த்ரூ பண்ற பெயின், அதை வந்து ஃபீல் பண்றாரு. அப்படியே கிளைமேக்ஸ் வச்சிடுறாங்க, ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்துடுறாங்க. ஆனா ரெண்டு பேருமே நான் உனக்கு குறைஞ்ச வேலை, நீ எனக்கு குறைஞ்ச, அப்படிதான் நான் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு மாதிரி போட்டி போட்டு பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா. இதுல சூரிக்கு ஒரு செட் ஆஃப் ஒரு இது இருக்கும், அங்கே கேரக்டரைசேஷன் இருக்கும். அந்த ஹீரோயினுக்கு ஒன்று இருக்கு. ரெண்டு நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது நான் சொல்ல முடியாது, அது ஒரு சர்ப்ரைஸ். நீங்க படம் பார்த்துட்டு இருக்கும்போது நோட் பண்ணி. ஏன்னா இதுல கதை என்னன்னு சொல்ல வராங்கன்னே புரியல. ஏன்னா சூரிய வந்து லாஸ்ட் சீன் வராது, அதோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. எனக்கு புரியலங்க. ஸ்டோரி வந்து ஒன்றும் இல்லை ப்ரோ. ஏன்னா அது ரொம்ப சின்ன படம்ன்றதுனால நான் ஒன்லைன் சொன்னாலே படம் புரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு நாள் ஒரு வில்லேஜ்ல ஒரு ஒரு பெண்ணுக்கு நடக்கிற ஒரு நாள் அப்படி காட்டுற மாதிரி தான் இருக்கு. அதுல வந்து அந்த ஃபேமிலி சுத்தி இருக்கிற ஃபேமிலி எப்படி அவங்கள ட்ரீட் பண்றாங்க, என்ன வைக்கிறாங்க, அது சில ப்ரோ ஓவராலா இதுதான் நடக்குன்னு சொல்ல முடியாது. வில்லேஜ்ல இருக்கிற எல்லா இன்சிடென்ட்டும் ப்ரோ, எல்லா இன்சிடென்ட்டுமே ஒன் டேல எல்லாமே என்னென்னவா இருக்கும், அவங்க வில்லேஜ் எப்படி அதை எக்ஸ்ப்ளோர் நமக்கு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான சான்ஸா இருக்கு ப்ரோ. அந்த பொண்ணு எதுக்கு வந்து இது பண்றீங்க, டிராமாவா இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ ஸ்டார்டிங்ல நம்ம படம் உட்காந்து 2வது நிமிஷத்துலயே நமக்கு தெரிஞ்சிடும் படத்துல மியூசிக் இல்லைன்னு. எனக்கு அப்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா தியேட்டர் அட்மாஸ்பியருக்குள்ள வந்தோடனே ஒரு மியூசிக் தானடா அந்த ஒரு வைப்பே நமக்கு கொடுக்கும்ல அப்படின்னு இருந்தது. படம் போக அந்த மியூசிக்கை மறக்க வச்சிருக்காரு. அது மறக்க வச்சது எப்படின்னா SFXல மறக்க வச்சது, சவுண்ட் டிசைனிங்ல, இவங்களோட ஆக்டிங்ல. ஸோ நம்ம சினிமாட்டோகிராஃபி அது சொல்லி ஆகணும் ப்ரோ. உண்மையிலேயே அது பயங்கரமா பண்ணிருக்காரு. இது 3லையும் நம்மளை மறக்க வச்சு அதுல என்கேஜ் பண்ணியிருக்காரு. மியூசிக் இல்லாத குறைய அதுல என்கேஜ் பண்ணி அப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் சூரியோட ஆக்டிங்ல நம்ம கனெக்ட் ஆயிட்டோம் ப்ரோ. படமே ரொம்ப சின்னதுதான். நம்ம அதுல வந்து அதாவது அவர் கரெக்டா வச்சிருக்காருன்னு நான் சொல்வேன். இது மட்டும் போதுண்டா அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்காரு. தேவையில்லாத சீன் எதுவும் இல்லை அதில். தேவையில்லை நம்ம சொல்லிடவே முடியாது. இன்னொன்று ப்ளஸ் வந்து அந்த மியூசிக் இல்லைன்றது மைனஸாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் மியூசிக் இல்லைன்றது ஒரு சூப்பராக ஒரு ப்ளஸ்ஸாக மாற்றிருக்காரு. SFXல மாற்றிருக்காரு. நிறையா அந்த எப்படி சொல்ல, அந்த லைவ் ரொம்ப லைவ் சவுண்டு ப்ரோ. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம அந்த லைவ் சவுண்டு தான் நம்மளை கனெக்ட் பண்ணுது. நம்ம ரியலாக அந்த ஆட்டோ சவுண்டு, அந்த பைக் சவுண்டு, அந்த சேவல் சவுண்டு எல்லாமே ப்ராப்பரா பக்காவா பண்ணிருக்காங்க. நம்ம இதுவரையும் விடுதலையா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து விடுதலை வந்து அந்த போலீஸ்லாம் பயப்படுவாரு. லாஸ்ட்ல வந்து கட்ஸா அந்த எகிரி குடிக்கிற சீன்ஸா இருக்கட்டும், ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும் நல்லா இருந்தது. கர்டன்ல பாருங்க, ஃப்ரெண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. லாஸ்ட்ல லவ்வுக்கு ஒரு பிரச்சனை வர சொல்ல அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் வந்து தான் மேரேஜ் லைஃபுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு கேர்ள் இவ்வளோ பெயின் பண்ண கோ த்ரூ பண்றாங்களா, இவ்வளோ அபியூஸ் கோ த்ரூ பண்றாங்களா அப்படின்னு பார்க்க சொல்ல அந்த சீனை அவரு ஃபீல் பண்ண சொல்லியே கிளைமேக்ஸ்ல வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. அதான் அண்ட் நேச்சுரலா இருந்தது. சிலதெல்லாம் ரொம்ப நேச்சுரலா ஊர்ல ஃபார் எக்ஸாம்பிள். ஆனா இதுல வண்டி சத்தம், அந்த சத்தம் ஓகே. பட் இந்த சைட்ல இருந்து குயில் அதெல்லாம் கத்தோல, அதெல்லாம் வச்சு கீழே உள்ளவங்க அதை பாக்குறப்ப சில இடத்துல எல்லாம் நமக்கு புரியல வைக்கல அப்படின்னு தான் இருக்குமே தவிர ஓவரால் படத்தை நம்ம குறை சொல்லிட முடியாது. இது ஏன் இவ்வளவு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வின்னாச்சு வச்சுன்னா மேக்கிங் தான் ப்ரோ. ஃபிலிம் மேக்கிங் வந்து நெக்ஸ்ட் லெவல். தமிழ் சினிமாவோட ஃபிலிம் மேக்கிங் வந்து அதான் சொல்லல, இவ்வளோ லைவா நான் பார்த்தது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ லைவா நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப அப்படியே நம்ம இங்க பக்கத்துல ஃபைட் பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும், பக்கத்துல ஒரு சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும், அப்படிதான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கிங் இருக்கு. எண்டிங்ல ஒரு நல்ல ஒரு இதாக ஒன்று வச்சிருக்காங்க. நான் கூழாங்கல் மாதிரி ஒன்று இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கும்போது எண்டிங்ல ஒன்று வச்சுட்டு
முடிச்சிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. ஒரு கருடனும் அதே ஜானர் மாதிரி அதே பக்கத்திலே பண்ணாரு, தேனி மாதிரி இன்னும் அதே மாதிரியே இருக்கு. எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? இல்ல அவர் மதுரைக்கே இல்ல இது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ப்ரோ. விடுதலை மாதிரியும் கிடையாது, கருடன் மாதிரியும் கிடையாது. இது டோட்டலா டிஃப்ரெண்ட். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அது ரொம்பவே டிஃப்ரெண்ட். நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரேம் மட்டும் தான் சூர்யா தெரிவாரு. அடுத்து எல்லாமே அந்த பாண்டின்ற கேரக்டரா தான் நமக்கு அவ்வளோ சூப்பரா பண்ணியிருப்பாரு. உண்மையிலே இது நம்ம என்கரேஜ் பண்ணணும் ப்ரோ இந்த மாதிரி. சூர்யாவோட ஆக்டிங் தவிர பாத்தீங்கன்னா ஆனா பெண் ரெண்டு பேரை தவிர்த்து ஆனா பெண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த கேரக்டர் நேம் நான் சொல்ல விரும்பல, ஸ்பாயிலர் ஆயிடும். அந்த பொண்ணு ரொம்ப கோத்ரூ பண்றாங்க பெயின் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அந்த கேரக்டர் ஒரு குட்டி பையன் கேரக்டர். காமெடிக்குன்னு தனி ட்ராக் இல்லாம காமெடி சீன்ஸை வந்து அந்த கான்வர்சேஷன்லயே கொண்டு போயிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. ஏன்னா வந்து எல்லாரும் மேரேஜ் பண்றாங்களா, நிறைய பேர் லவ் பண்றாங்களா, அதுல வர சேலஞ்சஸ் தான் காமிக்கிறாங்க. ஸ்லோவெல்லாம் போல ப்ரோ. ஸ்லோவா போன படம்னா நான் நிறைய படம் சொல்லுவேன். இப்போ அந்த படம் அந்த ஸ்லோவா போறது எங்கேஜிங்கா இருக்காது. இதுல ஸ்லோவா எடுத்திருக்காங்க, ஆனா எங்கேஜிங்கா இருக்கு. சாரி, எனக்கு எங்க நீங்க படம் பாத்தீங்கன்னா மியூசிக் வச்சிருந்தா இது எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்துருக்குமான்னு தெரியாது. அதுதான் நான் ஃபீல் பண்றேன்.